அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சேஷ்டை குருமுரளி என்றன் குரு வழியில் குரு நேசிப்பம் குருவை போட்டு அன்பார்ந்த குருவாரி சென்றர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் வார பலன் பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்க போறார். மிதன ராசியை பொறுத்தவரை இந்த வாரம் எப்படிப்பட்ட பலன் இருக்கும். மெயின் அந்த வார பலன் பாக்குறது பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த வார பலன் உங்களுக்கு நல்ல யூஸ் ஆகும். உங்க ஜாதக தசாபதியை பார்த்துக்கிட்டு அதையும் மேட்ச் பண்ணி இந்த வார பலன் நீங்க சேர்த்து மூவ் பண்ணா கண்டிப்பா ஒரு காரியத்தை கண்டிப்பா ஜெயிக்க முடியும். நீங்க கடைசி முடிவு வீடியோ பாருங்க. இந்த வார பலன் உங்களுக்கு உங்க நட்சத்திரத்துக்கு என்னென்ன பலன் கொடுக்கு அதுக்கான பதிவு இந்த வீடியோக்குள்ள இருக்கு. இல்ல ஃபர்ஸ்ட் வாட்டி நீங்க வார பலன் அம்மன் வீடியோ பார்க்கணும், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போறக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும். கிரகமே இப்ப பாத்தீங்கன்னா உங்க ராசியிலே பாருங்க, புதன் பகவான் இருக்கார். எப்படி இந்த வார பலன்ல பாருங்க, புதன் பகவான் உங்க ராசியில இருப்பார். 21 வக்ர நிவர்த்தி ஆகிறார். இப்படி 23 வக்ர நிவர்த்தி ஆகிறார். 21 வந்து 2ஆம் இடத்துக்கு வருமானத்துக்கு வராரு. 2ஆம் இடத்துல உங்க சூரியன் குரு சிவராஜ யோகத்துல இருக்கீங்க. ஏன் இந்த வாரப்பலன் நம்ம பதிவு பண்றோம்னா, உங்களுக்கு இந்த யோகம் இருக்கு, உங்க ஜாதகத்துல அந்த யோகம் கரெக்டா இருக்கான்னு மட்டும் பாத்துக்கோங்க. கரெக்டா 15 நாள் தான் அள்ளி தூள் கிளப்பிட்டு போயிட்டே இருக்கும் யோகத்தை. எப்படி 15 நாள் தான் நீங்க தொழிலா வேலையா படிப்பா கல்வி எதை எடுத்தாலும் ஒரு முடிவு எடுக்க இந்த 15 நாள் நல்லா யூஸ்ஃபுல் ஆகும். ஏன்னா அந்தந்த கிரகம் நல்லா பலமா நிக்குது. அடுத்து பாருங்க, 3ஆம் இடத்துல சுக்கிர பகவானுக்கு ஏது மனம் சேர்ந்துருக்கு, எது சிம்மத்துல. அங்க சுக்கிரனும் சுயசாரம் இந்த வாரத்துல. நம்ம ஏன் இந்த வீடியோ பதிவு பண்றோம், மிகப்பெரிய உங்க வாழ்க்கைக்கு ஒரு திருப்பு முனை வீடியோவாக இந்த வீடியோ இருக்கும். உங்க லைஃபை மாத்தக்கூடிய வீடியோவா இந்த வீடியோ இருக்கும். ஏன்னா 3ஆம் இடத்தை வெற்றியில சுக்கிரனுக்கு எதுங்க, ஸ்ட்ரைட்டா பாருங்க 9ஆம் இடத்த பாக்கியத்துல ராகு, நேரா 10ஆம் இடத்த சனி பகவான். இதான் கிரகத்தோட அமைப்பு. சொல்ல புதன் மட்டும்தான் 2ஆம் இடத்துக்கு வராரு. உங்க ராசி அதிபதி யாரு? உங்க ராசி அதிபதி இதனால வரையும் வக்கரத்துல இருந்தார். வக்கரமா இருக்கவே கூடாது. ஜூலை 23 தான் வக்ர நிவர்த்தி ஆகிறார். அதனால அந்த வீடியோ நான் பதிவு உங்களுக்கு பண்றேன். இப்படி ஜூலை 23 தான் வக்ரமாகிற. ஒரு மாசம் அங்க வக்ரமா தான் இருந்தார். நான் சொல்றேன், இதுக்கு முன்னாடி ஒரு மாசமா எல்லாத்துலயும் தடங்கள் இருந்துச்சா? மிதுனராசி எத்தனை பேர் இருந்தாலும் சரி, நீங்க கேட்டு பாருங்க, கண்டிப்பா மனக்குழப்பம் மன தடுமாற்றம் கண்டிப்பா இருந்திருக்கும். கடன் பகை எதிரி உங்களை எல்லாருமே எதிரியா பார்த்திருப்பான். ஒரு மாசம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அவர் மிருகசீரத்திலும் திருவாரூர்லயும் போனாரு. கண்டிப்பா நிறைய தடங்களை கொடுத்திருப்பாரு. யார்? புதன். அப்ப எதிரி பகை பிரச்சனை வழக்கு தடை தாமதம் நல்ல வேலை உத்தியோகம் இல்ல. கண்டிப்பா 100% மருத்துவமனைக்கு போகாத ஆளு இல்லை. 30 நாள் இல்ல 15 நாள் இப்ப ஏதாச்சும் ஒரு சின்ன உடல் உபாதை வந்திருக்கும். என்ன வந்திருக்கும்? நம்ம காது மூக்கு தொண்டை இருக்கு பாத்தீங்களா, இங்கதான் குருநான உடம்புல கட்டி கொப்பளம். எப்படி கட்டி கொப்பளம்? ஸ்கின்னு அரிக்கிறது. எப்படி தோல் ஸ்கின்னு நரம்புல ஏதாச்சும் ஒரு தடங்களை கொடுக்குறது. காலை பிடிச்சி இழுக்கிறது, கையை பிடிச்சி இழுக்கிறது. இது மாதிரினா ஒரு சில பேருக்கு அந்த புதன் வக்ரமாக வந்து புதன் நரம்பு தோல் ஸ்கின்னு இதுக்குதான் அதிபதி. இங்க தடங்களை வைக்கும். அடுத்து என்ன பண்ணும்? காசு பணத்துல சண்டை வம்ப குமுட்டி விட்டுரும். எப்படி பெருசா எனக்கு வருமானம் இல்லை, இன்கம் இல்லை, நான் குழப்ப தருமாற்றம் நிறைய பேர் இருக்கு. நிறைய பேர் நீங்க கேட்டு பார்த்துக்குங்க, சொல்லாத இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா தடங்கள் வந்துடும். நான் சொல்றது வருமானத்துல சொல்றேன். வருமானம் சரி, வேலையும் சரி, நிரந்தரமான வேலை இல்ல. மேல் அதிகாரி சும்மா டார்ச்சர் பிச்சு எடுப்பான். எதெல்லாம் வரைக்கும் 30 நாள் ஒரு மாசம் நல்ல வேலை இல்ல, நான் வேலையை விட போறேன் அப்படிங்கிற சிந்தனைக்கு போனவங்க மிதுன ராசி 100% கடன் பகை வேலை தொழில் உத்தியோகம் இதுல ஏதாச்சும் ஒண்ணு கடன் இருக்கும், இல்ல பகை இருக்கும், எது இருக்கும், இல்ல வேலை உத்தியோகத்துல இங்க பிரச்சனை இருக்கும். நிறைய தடுமாற்றத்துக்கு போயிருப்பாங்க. வண்டியோ வாகனமோ செலவோ, நிறைய குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தமோ குழப்பமோ, மாமனார் மாமியார் சம்பந்தப்பட்ட ஒரு தடங்களோ தாமதமோ, இது எல்லாமே இங்க 10ஆம் இடத்து சனி இங்க வக்கரமா இருந்தாருங்க. 10ல சனி வக்கரமாகணும். உங்களுடைய பதவி, உங்களுடைய பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்துல ஒரு பிரச்சனை உங்களை தேடி வந்திருக்கும். நீங்க தேடி போகணும். உங்களுடைய தகப்பன் தாய்க்கு வீடு இடத்துல பூமியில இது எல்லாமே தடங்களை கொடுத்தோம். ஏன்னா புதனும் வக்கரத்துல இருந்தாரு. நல்லா ஏன் நான் இவ்வளவு நான் உங்களுக்கு பலவீனமா சொல்றேன்னா, அந்த கிரகம் பின்னோக்கி செல்லும் பொழுது இது மாதிரி ஒரு தடங்களை சந்திச்சிருப்பாங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது மிதுன ராசி. இப்ப எல்லாமே டோட்டலா மாறும் பாருங்க. ஒரே விஷயம்தான், தெய்வச்சு சொல்லல. புதன் வந்து வக்ர நிவர்த்தியாளர் 1. புதன் போகக்கூடிய நட்சத்திரம் குருவுடைய சாரத்துல போறாது. இப்ப சிவராஜ யோகம் இருக்கு 2. இது 2 தான் உங்க வாழ்க்கையை திருப்பு முடிய மாத்தி விடுது. சொல்லல 15 நாள் எப்படி
ஜூலை முடிவதுக்குள் உங்க வாழ்க்கை இந்த சிவராஜ யோகமும் நல்ல ஒரு பலத்துல சூப்பரா சூரியன் நிக்கக்கூடிய நட்சத்திரம் எடுத்து பார்த்துட்டு பூசத்துல போறாரு பாத்துக்குங்க. சனி பகவான் நட்சத்திரத்துல பூசம், குருவும் சனி பகவான் நட்சத்திரத்துல, அந்த சனி பகவான் நேரா குரு சேர்ந்து உச்சமான குரு நேர 10ஆம் இடத்தை பாக்குறாரு. எதிர்பார்த்த வேலையோட சூப்பரான டாப்பான வேலை, உங்களை பட்டம் பதவியான வேலை, வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கறது தேடி வரும்னு சொல்லிருங்க. எப்படி ஏன் தேடி வரும்? பட்டம் பதவி ஏன்? ஏன்னா 10ஆம் இடத்துல குரு பாக்குது, சிவராஜ யோகம் வந்து பாக்குது, இங்க தேடி வரணுமே. ஒன்னா அடுத்து வேலஸ்தானாதிபதி நேர போய் உள்ள போட்டு நோண்டிடணும். வேலஸ்தானாதிபதி யாரு? செவ்வாய்னா. சுயசாரம் அவங்க போறாரு. எப்படி சுயசாரத்துல போறாரு, அவர் சொந்த நட்சத்திர செவ்வாய் போறாரு. அப்ப வேலை உத்தியத்துல டாப்பா கொண்டு வச்சிருவாரு உங்களை. பெரிய நீங்க எதிர்பார்த்த ப்ரமோஷன் வேலையை கொடுத்துருவாரு. வேலை உத்தியத்துல வெளிநாடு வெளியூர்ல எத்தனை பேருக்கு நீங்க கம்பெனி நிறைய அப்ளிகேஷன் கொடுத்தாலும் சரி, உடனே வேலை வரும். வேலை கிடைக்காதவங்களும் வேலை உத்தியோகம் கிடைக்கும். இனிமே நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு உண்டு. கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது, வழக்கு இருக்காது. இது எப்ப வந்து இருக்காது? கரெக்டா ஜூலை மாசம் 23ஆம் தேதி இருக்காது. அதுல நல்ல வேலை கிடைக்கிறது ஜூலை 23. இங்க எழுதியே வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு ஜூலை 23 முன்னாடி ஒண்ணு வரும், இல்ல அதுக்கு தாண்டி கண்டிப்பா வரும். பாத்து அதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. ஜாதகத்துல அதுக்கு தசாபதி நல்லா இருக்கும். இல்லைன்னா இங்க மாற்றம் மாறி லாபம், வருமானம், பொருளாதாரம், இப்ப இடம் வாங்குறதோ வீடு கட்டுறதோ ஏதோ ஒரு விஷயம் நீங்க பண்ண போறீங்க. வீடு இடம் உங்களை ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க. விற்க முடியாத இடத்த வித்து முடிக்கக்கூடிய அமைப்பும் இப்ப சாதகமா வரும். ஏன்னா 21ஆம் தேதிக்கு அப்புறம் 2ஆம் இடத்துல இடம் பூமியில குருவோட சேர்ந்து நிற்கும் போது அங்க இடம் பூமி சார்ந்த விஷயம் வரும். இல்ல அதை கடன் வாங்கி வீடோ இடமோ பூமியோ நீங்க வாங்குவீங்க. அதுக்கான தருணம் கண்டிப்பா உண்டு. அப்பா சொத்து, தாத்தா சொத்து, எந்த சொத்துலும் வழக்குல ஜெயிப்பீங்க. சகோதர உறவுகள் நல்ல ஒரு அண்ணன் தம்பி பாசங்கள் உறவுகள் எல்லாமே சூப்பரா இருக்கும். இனிமேல் சொல்றேன், பெண்களுக்கு பாருங்க சூப்பரா இருக்கும். அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புகள் பத்தி கவலைப்படாதீங்க. படிப்புகள் எக்காரது வந்து மிதன ராசியை பொறுத்தவரை தடங்கள் வராது. இது நல்ல ஒரு அமைப்பா சூப்பரா இருக்கு. பார்த்து கல்விஸ்தான அதிபதி சரி, ஏன் படிப்பு கல்வி வரணும்னு சொல்றேன். சிவராஜ யோகத்துல இருந்து கல்விக்காரன புதன் பகவான் வக்ர நிவர்த்தி ஆவதால் படிப்பு கல்வியில டாப்பா ஓடி வச்சுவார். மேல் படிப்பு, பட்ட படிப்பு, வெளிநாட்டு படிக்கிறோம், வெளியூர்ல படிக்கிறோம், எல்லாரும் சொல்றேன். அங்கேயே நிரந்தரமா வேலை கிடைக்கும் சொல்லுவோம். புதுசா தொழில் பண்றவங்க நம்ம பயப்பட வேணாம். தொழில நிம்மதியாக கொஞ்சம் கொஞ்சம் சரியாகுது. எப்படி கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்றாரு. டக்குனு கிளியர். ஏன்னா ஜூன் மாசத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வேலை உத்தியத்தை தொழில நல்ல ஒரு அமைப்பை அமைச்சு கொடுக்குறாரு. லாப வருமானம் நல்லா இருக்கும். இப்ப எடுங்க லாட்டரி சீட்டை எடுத்து பாருங்க, அடிக்கலாம். நீங்க திருப்பி கேளுங்க, கண்டிப்பா உண்டு. 2ஆம் இடத்துல என்னைக்கு புதன் உள்ள வந்து உட்கார்றாரோ, எப்படி கரெக்டா 21 எப்ப உள்ள வந்து உட்கார்றாரோ கண்டிப்பா பயங்கரமான யோகம் இருக்கு. கரெக்டா 21 உள்ள வருவாரு. 23 வக்கர நிவர்த்தி ஆவார். குருவோட சாரத்தில் அவர் நிவர்த்தி ஆவார். 23 அப்புறம் கண்டிப்பா லாட்ரி யோகம் பெருகொண்ட போனா வீடு, இடம், சொத்து இல்ல லாட்ரி யோகம் ரெண்டு ஏதாச்சும் ஒரு விஷயம் வரும். பார்த்து மெயின் ஐடிஐ ஃபீல்ட் எத்தனை இருக்கீங்க? நிறைய பேர் ஐடிஐ ஃபீல்டு தான். மிதுனவே ஐடி இடம் எடுத்துக்கணும். அடுத்து அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு ஃபீல்டு நிறைய பேர் எடுத்து எண்ணி பாருங்க, இதுல இருப்பாங்க. அடுத்து கமிஷன் வியாபாரத்தை நிறைய பேர் இருப்பீங்க. அடுத்து எழுத்துக்கணி சம்பந்தோட நிறைய பேர் இருப்பீங்க. எல்லாமே நல்ல ஒரு டாப்பா அமைச்சு கொடுப்பாரு. எந்த ஒரு கெட்டதும் மேக்ஸிமம் இல்லை. இனிமே நீங்க போகக்கூடிய பாதை எப்படி வெற்றி பாதையா வரும். நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுப்பாரு. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாரு. இது நல்ல ஒரு அமைப்பான டைமா இருக்கு. இதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கிறது உங்களுடைய கையில தான் இருக்கு. நெருப்பு சார்ந்ததோல, இரும்பு சார்ந்ததோல துறை இது எல்லாமே இயங்க போகுது பாத்து. ஏன்னா இந்த 15 நாள் என்னால எந்த ஒரு கெட்டதும் சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு கிரக அமைப்பு உங்களுக்கு பக்கவா அந்த வார பலன் சூப்பரா இருக்கு. இப்ப நட்சத்திரத்துல போயிட்டோம்னா முதல் நட்சத்திரம் என்ன வரும்? மிருகசீரிடம். தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், திறமையான குணம், அறிவான குணம், பயங்கரமான. நீங்க தான் ராஜா. நீங்க கவலைப்படாதீங்க. உங்க நட்சத்திர அதிபதி உங்களுடைய சாரத்திலே போறாரு. எது ரிஷபராசியில மிருகசீரத்துல அவர் போறதுனால நல்ல வேலை இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வேலை இல்ல, பகை, எதிரி, பிரச்சனை, கடன், நிறைய உடம்பு ரீதியா தாக்கங்கள், கால் வலி, பெயின், நிறைய உடம்பு சார்ந்த மருத்துவ செலவு, வரை செலவு நிறைய பாத்தீங்க. நீங்க பார்க்க மாட்டீங்க. நல்ல நிம்மதியான வேலை இருக்கும். கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது, வம்பு இருக்காது, வழக்கு இருக்காது, கோர்ட் கேஸ் பிரச்சனை இருக்காது. எல்லாமே தடங்கள் நீங்க கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் தெரியும். நீங்க எல்லாருமே ஒரு ஜாதகம் எடுத்து பாத்துங்க. ஏன்னா நல்ல ஒரு மாற்றம் மிருகசீரத்துக்கு சூப்பரா இருக்கு. 15 நாளுக்குள்ள நீங்க புதுசா வேலையோ, திருமணமோ, படிப்போ, கல்வி எதா இருந்தாலும் மூவ் பண்ணி பாருங்க. இனிமே கொஞ்சம் நல்ல ஒரு அமைப்பு கண்டிப்பா உண்டு. ஏன்னா 23 அப்புறம் ஒரு சுயசாரம் வாங்குற, அதனால உங்களுக்கு சொல்றேன். மிருகசீரத்து பார்த்தவங்க. அடுத்த திருவாதிரை பிறந்தவங்க கவலைப்படாதீங்க. திருவாதிரைங்கிறது பொதுவாக எதுக்குமே பயம் இருக்காது. இனிமே பயப்பட வேண்டாம். கொஞ்சம் வருமானத்தை இறுக்கி பிடிக்கும், கொஞ்சம் டைட்டா பிடிக்கும், கொஞ்சம் சேமிப்புனா சரியா இல்லை. ரொம்ப குழப்பத்துக்கு ஒரு தடுமாற்றத்துக்கு போனது நீங்களா இருக்கீங்க. அதே மாதிரி வேலை உத்தியோகத்தில் நம்ம கிடைக்கக்கூடிய ப்ரமோஷனோ, தொழில் ரீதியா ஒரு நஷ்டமோ, தொழில் ரீதியா கிடைக்கக்கூடிய ஒரு அந்தஸ்தோ, கௌரவம், பிரச்சனை எல்லாமே தரங்களை பார்த்திருப்பீங்க. மாமனார், மாமியார், தகப்பன், தாய் உறவு, கொஞ்சம் கொஞ்சம் மருத்துவ செலவு, வரை செலவு நிறைய நடந்திருக்கும். இனிமே வராது. நம்ம வீட்டுல ஒரு நல்ல விஷயம், நல்ல காரியம், வேலை மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், நீங்க நினைச்ச காரியத்தை சாதிக்கிற அமைப்பு நல்லா இருக்கும். மெயினா மருத்துவத்துறை, கெமிக்கல் துறை, ஐடிஐ ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங், நிறைய பணம் புழங்கக்கூடிய விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கும். நீங்க எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியா தேடி வரும். யாரு? திருவாதிரையில பிறந்தவங்க. அடுத்து புனர்பூச நட்சத்திரம் பிறந்தவங்க. இதே ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம் நிறைய இருக்கும்.
கவலைப்படாதீங்க. புனர்பூசம் வச்சிருப்பாங்க, எதா இருந்தாலும் சரி இனிமே வெற்றி உண்டு. உங்க பக்கம் தோல்விக்கான ஆப்ஷன் கிடையவே கிடையாது. ஒரே வார்த்தை தான். புனர்பூசம் வச்சிருப்பாங்க, அனைவரும் சொல்றேன். புதன் பகவான் பாருங்க குருவுடைய நட்சத்திரத்துல போறாரு. அது வக்ர நிவர்த்தி ஆகிறது 23. குரு உச்சத்துல இருக்காது. சிவராஜ யோகம் இருக்கலாம். அரசாங்க வேலை வரும், அரசு மூல அனுகூலம் வரும், வருமானம் வரும், பொருளாதாரம் வரும், தலைமை பொறுப்பீங்க. இடம், வீடு, வண்டி, வாகனம், சொத்து, பூமி எல்லாமே வாங்கக்கூடிய சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. எந்த ஒரு கெட்டதும் கிடையாது. யாரு புனர்பூசத்துக்கு இனிமே எந்த ஒரு நான் கெட்டதும் சொல்ல மாட்டேன். இதுக்கு முன்னாடி நடந்துச்சு, கணவன் மனைவியோ, திருமணமோ, படிப்போ, கல்வியோ, தொழிலோ, வேலையோ எல்லாத்தையும் தடங்களை வச்சு இனிமே இருக்காது. நல்ல ஒரு மாற்றம் வரும்.